ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவா பார்க்கலாம் வாங்க. இங்கே தமிழ் செல்விக்கிட்ட அக்கா நான் விட்டு ஒன்று சொல்லுவேன், கோச்சிக்க கூடாதுக்கான்றாங்க. என்ன சொல்லுடி தனோன்றாங்க. இல்லைக்கா, சேது மாமா வந்து உன்னை விட்டுட்டு, அதாவது உன்னை வந்து விட்டுட்டு ஐஸ்வர்யாவை வந்து தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நீ எங்க தனியா இருக்கணும், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை நீ அமைச்சு நீ சந்தோஷமா இருக்கலாம்லன்னு வாங்க. இதை கேட்டு தானே என்னடி பேசிட்டு இருக்கான்றாங்க. அக்கா நான் சொல்றது தப்பு இல்லையாக்கான்றாங்க. கடைசி காலம் வரைக்கும் உனக்கு ஒரு துணை வேணும் இல்லையாக்கான்றாங்க. அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷமா இருப்பல, எல்லாரும் கூட இருக்க மாட்டாங்கல்லக்கா. மீனாட்சியாக இருக்கட்டும், யாருமே சரிக்கா அவங்க கூட இருக்க மாட்டாங்க. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கணும் இல்லையாக்கான்றாங்க. அதனால நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோக்கான்றாங்க. இதை கேட்டுட்டு தனம் பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்காதுன்றாங்க. தனம் சொல்றதா சரி அப்படின்ட்டு அம்மாச்சியும் அதுக்கப்புறமா அவங்களுடைய தனத்தோடைய அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க தமிழ். நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்றாங்க. இந்த மாதிரி மாப்பிள்ளையே வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கும் போது நீயே படிக்காத இருக்க சொல்லு, தனியாவே இருந்தா சரியா வருமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேவையில்லாம வேலை வேண்டாமா, இங்க பாரு எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு பட்ட போதும் பாடே போதுன்றாங்க. இன்னொரு கல்யாணம் எனக்கு வேண்டான்றாங்க தமிழ். நல்ல ஒரு பையன், எல்லாமே தெரிஞ்ச ஒரு பையன், நல்ல ஒரு கேரக்டர், நல்ல குணம் அப்படின்றாங்க. அந்த பையனை மட்டும் ஒரு டைம் பாரு, கண்டிப்பா வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லுவேன்றாங்க. அந்த பையனும் வந்து உன்ன மாதிரியான ஒரு பொண்ணு தான் வேணும்னு சொல்றான். அதுவும் இந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கணும் அப்படின்ட்டு உன்ன மாதிரியே அச்சசல் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பையன் தாண்டின்றாங்க. அப்படி ஒரு நல்ல பையன், தங்கமான பையன். அந்த பையனை நீ பண்ணிக்கினீன்னா ரொம்ப நல்லா இருப்பேன்றாங்க. அவன் ரொம்ப வருஷமா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி காத்திருக்கிறான் அப்படின்றாங்க. அம்மா சொல்ற மாதிரி கேளுன்னுவாங்க. அவங்களுடைய அப்பாவுமே சொல்றாங்க. தனம், பாட்டிட்டு எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வாழ்க்கை மிஸ் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றதுனால தமிழ் செல்வி சரி அந்த பையனை பார்க்குறேன், போய் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டது வீட்டில் எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.